அஸ்வன், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். குவார்டர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த சூழல்ல கிளாஸ் 12, 11 அது மட்டும் இல்லாம கிளாஸ் 6th to 10th வரைக்கும் படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோல முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். இது கட்டாயமா உங்க லைஃபுக்கே பயன்படும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத எடை போட்டு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷனாக தான் நான் பார்க்கிறேன். பேரண்ட்ஸும் இதன் மூலமா கொஞ்சம் அலர்ட்டா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12, ஏனென்றால் இந்த ஸ்கூலிங்லேயே முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 தான். ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சிபிஎஸ்சியா இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், கிளாஸ் 10 அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு சிலபஸ் கொண்டுட்டு போனா நிறைய மாணவர்கள் ஈவன் பெரிய நாலேஜ் இல்லாம கொஞ்சம் படிப்பதற்கு எபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட கிளாஸ் 10ல ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியா லெவல்ல அந்த சிலபஸ் ஃப்ரேமிங்ல இருக்கு. அப்படிங்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 10 டாபிக் தான் இருக்கும். ஆனால் 11th போனீங்கன்னா பிசிக்ஸ்ல 80 டாபிக் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ் 10 சிலபஸ் அப்படிங்கிறது எல்லோருத்துக்கும் உண்டான சிலபஸா இருக்கணும், ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய சிலபஸா இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் 10 அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதுக்கு சார் இந்த இடத்துல இது நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் குழந்தைகளோ அல்லது குழந்தைகளாகிய நீங்களோ இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனை முடிச்சிருப்பீங்க. நிறைய பேரண்ட் என்கிட்ட சொல்றது உண்டு, சார் கிளாஸ் 10ல சார் அவன் படிச்ச மாதிரியே தெரியல, கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை, கடைசி 10 நாள்ல படிச்சு 450 மார்க் வாங்கிட்டான், 430 மார்க் வாங்கிட்டான்னு பேரண்ட்ஸ் என்கிட்ட பெருமையா சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா சிலபஸ் அவ்வளவு ஈஸியா இருப்பதுதான். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு 70% வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவர்கள் நினைத்தால் இனிமேல் புதிதாக படிக்க ஆரம்பித்தால் கூட ஈஸியா 450 அப்படிங்கிற 90% மார்க்ஸ் அப்படிங்கறத ஈஸியா கிராஸ் பண்ணிட முடியும். அதனால 10th-யும் 12th-யும் கட்டாயம் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. என் பையன் 10th-ல 470 மார்க் வாங்கினா சார், கடைசி நேரத்தில் தான் படிச்சு மார்க் வாங்கினா, அதனால 12th இப்போ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு, என் பையன் 10th-ல வாங்கின மாதிரியே குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல இப்போ 70% தான் மார்க் வாங்கியிருக்கிறான், லாஸ்ட் மினிட்ல படிச்சு 12th-ல மார்க் வந்துரும்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்கன்னா உங்களை விட அறியாதவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கறத இப்பவே நீங்க நோட்டு புத்தகத்துல முதல் பக்கத்துல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏனென்றால் கிளாஸ் 10 அப்படிங்கிற சிலபஸ் கடைசி நேரத்துல படிச்சாலும் மார்க் வாங்கக்கூடிய சிலபஸ். ஆனா கிளாஸ் 12 சிலபஸ் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் படித்தால் கட்டாயமாக நல்ல மார்க் வாங்க முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் முதல் விஷயமா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா சிலபஸ் உடைய டஃப்னஸ் லெவல் அப்படிங்கிறது கிளாஸ் 10க்கும் கிளாஸ் 12க்கும் இப்போ நாம கூட இப்போ ரீசெண்டா ராம்ஜி அப்படின்னு சொல்லி 6th to 10th மாணவர்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு ரீசன் என்னன்னா கிளாஸ் 10ல மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கிளாஸ் 11க்கு உள்ளுக்குள்ள போறப்போ பயங்கரமா ஒரு பதட்டம் ஆயிடுறாங்க. பிகாஸ் கிளாஸ் 10ல இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட 400 மடங்கு 500 மடங்கு அதிக டாபிக்ஸ் 11th-ல பார்க்குறப்ப அவங்க ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆயிடுறாங்க. அதை தடுக்கணும். அதை மட்டும் இல்லை, இந்த 10th to 11th-க்கு இருக்கக்கூடிய கேப்பை பிரிட்ஜ் பண்ணாதான் எந்த பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கறதுனால தான் அழகான சிலபஸை நம்ம எடுத்துட்டு இப்போ 6th to 10th மாணவர்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்புட் சிலபஸ் எப்படி நம்ம மேப் பண்ணியிருக்கிறோங்கிறது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதை நாம ஏன் சொல்றோம்னா 6th-ல-இருந்து 9th வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க வெறுமனே அப்படியே படிச்சுட்டு இருக்கட்டும், இப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இந்த எண்ணங்கள் நீங்க 11th and 12th படிக்கிறப்ப தான் உங்களுக்கு முழுசா ப்ராப்ளமேட்டிக்கா கிரியேட் ஆகி நிற்கும். அதனால in-depth knowledge in maths and science, that means physics, chemistry, maths and biology very very important for 6th to 9th students. even 10th மாணவர்களுக்கு முக்கியம். இப்போ இல்லை, ஏன்னா உங்களுக்கு இப்போ குவார்டர்லி முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போ மார்க் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால மார்க் வாங்குங்க. சரி சார், ஏன் நீங்க மார்க் வாங்குங்கன்னு சொல்றீங்க, நாலேஜ் இருந்தா பத்தாதா அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்கேஜியிலிருந்து 12th வரைக்கும் படிக்கிறதே எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது நல்ல கல்லூரிக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாம ஏன் நல்ல காலேஜுக்கு போகணும்னா நல்ல பிளேஸ் ஆகணுங்கிறதுனால தான். நல்ல பிளேஸ் ஏன் நம்ம ஆகணும் அப்படின்னா நம்ம பாக்கெட்ல பணம் வரணும், லைஃப் செட்டில் ஆகணுங்கிறதுக்கு தான். அப்போ ஜென்ரலாகவே எல்லாத்தோட எய்ம் என்னன்னா லைஃப் செட்டில்மெண்ட் இன் மினிமம் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது தான். 21 வயசுல எனக்கு லைஃப் செட்டில் ஆகணுங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையும். ஆனால் அதற்கு அடித்தளமாக இருப்பது மார்க். ஏன் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து முதல்ல கேட்கறது உங்களுடைய கிளாஸ் 10 மார்க் எவ்வளோ சொல்லுன்னு கேட்பாங்க, கிளாஸ் 12 மார்க் எவ்வளோ சொல்லுன்னு கேட்பாங்க. எதுக்கு சார் கிளாஸ் 10, 12 மார்க்லாம் கேட்குறாங்க? நாங்கள் காலேஜில் படிக்கிறப்போ இருக்கக்கூடிய நாலேஜ் இருந்தால் பத்தாதான்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் அந்தந்த வயசில் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் 10, கிளாஸ் 12 மார்க்கும் கேட்கப்படும். காலேஜ் படிக்கிறப்ப காலேஜோட மார்க்கும் கேட்பாங்க. எப்படி இதில் அனலைசிஸ் பண்ணுவாங்கன்னா கிளாஸ் 10ல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 90% மார்க் வாங்கியிருக்கிறீங்கன்னு எடுத்துப்போம். கிளாஸ் 12ல் நீங்கள் 80, 75ன்னு வாங்கினீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 10ல் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் 11, 12 வர்றப்போ உங்களுக்கு வயது அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வேண்டும் என்று நினைப்பார்கள் கம்பெனிக்காரங்க. ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வயது அதிகமாக பெற்றோர்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி படிக்காமல் ஏமாத்தலாங்கிற விஷயம் மாணவர்களுக்குள்ளே அதிகமாக வருவதனால், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக தென்பட ஸ்டார்ட் பண்ணுறதுனால, மொபைல் ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக 11th 12thல நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்திலும் யாரெல்லாம் ஹைலி ரெஸ்பான்சிபிளாக இருந்து அந்த மார்க்கை தக்க வச்சிருக்கிறீங்க அல்லது அந்த மார்க்கை விட இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறீங்கிறத கம்பெனிக்காரங்க கட்டாயமாக பார்ப்பாங்க. நீங்கள் 10th 90% மார்க் வாங்கி 12th 75% மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் போய் உட்கார்றப்போ முதல்லையே உங்கள் நேமை வந்து கீழே கொண்டுட்டு போய் வச்சிருவாங்க, மேலே வைக்க மாட்டாங்க. பிகாஸ் த பீப்புள் ஆர் வெரி மச் கிளவர் தட் நீங்கள் 10th விட 12th இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கிறீங்கிறத உங்கள் மார்க்கை மட்டும் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. வேற எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? ஸோ மார்க்கில் உங்களுக்கு அந்த கிராஃப் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற மாதிரி கட்டாயமாக பார்த்துக்கோங்க. 10th இருந்து இப்போ 12th படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ என்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சுது. அதில் 180 and above கட் ஆஃப் வாங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து கிடைச்சது. 175க்கு மேல் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நல்ல கல்லூரிகள்லேயே மெக்கானிக்கல், சிவில் போன்ற துறைகள் வந்து மாணவர்களுக்கு அங்கே கிடைச்சிருந்தது. அப்போது ஜென்ரலாகவே நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க் முக்கியம். இல்லை சார் எங்களுக்கு மார்க் வராதுன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட அளவு கடந்த அமௌண்ட் பல லட்சங்கள் கல்லூரியில் கொண்டு போய் கொட்டி உங்களையே படிக்க வைக்கிறதுக்கு ரெடி ஆகணும். பிகாஸ் ஒன்றா மார்க் இருக்கணும், இல்லைன்னா பணம் இருக்கணும். 12th படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கடைசி நிமிடத்தில் படித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களை விட முட்டாள் யாரும் கிடையாது. மார்க் வராது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளானைக்கு படிச்சுக்கலாம் நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு எய்மே வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல லாஸ்ட் எண்ட் எக்ஸாமினேஷன்ல நாம நல்ல மார்க் வாங்கணும்னு தீவிரமாக விடிய படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்பவுமே. ஆனா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் ஜாலியா இருக்கிறாங்க. அல்லது சார் மொத்தம் எங்க கிளாஸ்ல 50 பேர் சார், ஆனா நான் வந்து 10th ரேங்க் வாங்குறேன், எனக்கு கீழே 40 பேர் இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறவங்களை பார்த்து பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல மார்க் முக்கியமே தவிர உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ 12th மாணவர்களே இப்போ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் எதில் எல்லாம் லேக்கிங்காக இருக்கிறீங்கன்னு இப்போவே லிஸ்ட்டு போடுங்க. என்னவெல்லாம் படிக்காமல் இருக்கிறீங்கிறது இப்போவே லிஸ்ட்டு போடுங்க. அதிக நேரம் எடுத்து படிங்க, கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிக்கோங்க. கட்டாயமாக அதிதீவிரமாக படிங்க. நல்ல காலேஜில் போய் நீங்கள் சீட்டு வாங்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்காமல் சீட்டு வாங்கணும்னா படிச்சிருங்க. ஏனென்றால் உங்கள் அப்பா அம்மாவிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தொகையை ஏதோ ஒரு கல்லூரி உங்களுடைய இயலாமையால் அந்த காசை புடுங்கிறத
நீங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்க பெற்றோர்களுக்கு தயவு செய்து கொடுத்துறாதீங்க. அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்களோ அல்லது உங்களை படிக்க வைக்கிறார்களோ, நன்றாக படித்து விடுங்கள். குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டு அடுத்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. எங்க போனாலும் 10th மார்க் எவ்வளோ, 12th மார்க் எவ்வளோ, நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிகிரியோட மார்க் எவ்வளோன்னு கட்டாயமா கேட்பாங்க. அதனால ப்ளீஸ் டூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஆல்ரெடி இன்னொரு 6-7 மாதம் தான் இருக்கு. ஸோ நம்முடைய மாணவர்கள் கட்டாயம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்க ஸ்கூலுக்காக படிக்கிறது, டீச்சருக்காக படிக்கிறது, பேரண்ட்ஸுக்காக படிக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக படிச்சிருங்க. ஏனென்றால் ஜாலியான வாழ்க்கை, மிகச்சிறந்த கம்பெனியில போய் சேர்ந்து பணம் வரும் பொழுது என்ஜாய் பண்ண போறது நீங்க தானே தவிர படி என்று சொல்லக்கூடிய உங்க அப்பா அம்மா கிடையாது, படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஸ்கூல் கிடையாது. வேணும்னா படிச்சுக்கோங்க, அழகா ஜெயிச்சுக்கோங்க. கட்டாயம் ஜெயிப்பவர்கள் யார் என்றால் இந்த வயதில் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பார்த்து கொண்டு அதில் ஜெயிப்பவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த வயசுல மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா படிக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நான் நினைக்கிறேன். படித்து விடுங்கள். இந்த உலகம் உங்கள் கையில் வரும். சார் இன்னைக்கு நான் கீழே இருக்கிற சார், மார்க் குறைவா இருக்கிற, என்ன சார் பண்றதுன்னா டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எழுந்து நில்லுங்கள். எழுந்து நின்று அந்த ஏணிப்படிகளில் முதல் படியை எடுத்து வையுங்கள். அடுத்தடுத்த படியை எடுத்து வைப்பதற்கு தயாராகுங்கள். ஒரு நாள் அனைத்து படியையும் ஏறி மிகச்சிறந்த வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாணவர்களாக உங்களால் மாற முடியும். அந்த நம்பிக்கையோடு படியுங்கள். குவார்டர்லி எக்ஸாமினேஷனை கட்டாயமாக ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கொண்டு நன்றாக செயல்பட்டு அதி தீவிரமாக படித்து நல்ல மார்க் வாங்கி உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் மனதார யோசிக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கான நிறைய விஷயத்தை கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஸோ தட் அவர்களுக்கும் கட்டாயம் நாம இப்போ மார்க் குறைஞ்சோம்னா பின்னாட்களில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இது கட்டாயமாக பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwin.